ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஒரு எறும்புக்கு பாத நமஸ்காரம் கொடுத்த ஒரு அற்புத நிகழ்வு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது பிருந்தாவன்ல நடந்த ஒரு நிகழ்வு. பிருந்தாவன் எங்க இருக்குன்னா பெங்களூர்ல சத்ய சாய்பாபாவுடைய ஆசிரமம். அங்க சுவாமியோட இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சுவாமி பெங்களூர் வரும்போதெல்லாம் சுவாமியை முழுசா உள்வாங்கிறதுக்காக தர்ஷனம் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அங்க பக்தர்களும் வந்து அந்த அரங்கில் அமருவாங்க. அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கால பொழுதப்ப சுவாமி தர்ஷனத்திற்காக ஸ்டூடெண்ட்ஸும் பக்தர்களும் அமர்ந்திருக்கும் பொழுது சுவாமி வர்றதுக்கு அன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் தாமதமாயிருது. அதனால அங்க முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறது, எழுதுறது, தியானம் பண்றதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் சுவாமி வர்றதுக்காக விரிச்சிருந்த அந்த சிவப்பு கார்பெட்டையும் பக்கத்துல இருக்கக்கூடிய புல்வெளியிலும் ஒரு எறும்பு மாறி மாறி ஓடிட்டு இருக்கிறதையே பார்த்துட்டு இருந்தாரு. இவருடைய கண் பார்வை முழுவதும் அந்த எறும்பு மேலேயே தான் இருந்தது. சுவாமி வர்ற வழியில இந்த எறும்பு இருக்கு, எறும்பு எங்க சுவாமிகிட்ட மிதி வாங்கிருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்து அந்த எறும்பையே தான் கவனிக்க தோணுச்சு. அப்ப அங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் சுவாமி எப்போ வருவாங்கன்னு சொல்லி அந்த காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல சரியா சுவாமியுடைய கதவு திறந்து சுவாமி வெளியில வர்றாங்க. எல்லாரும் சுவாமியுடைய பாதத்தையும் அங்கியையும் முகத்தையும் சுவாமியோட முடியையும் அப்படியே அசைஞ்சு சுவாமி நடந்து வர்றதையும் அவ்வளவு அன்பா அழகா உள்வாங்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரே ஒரு மாணவருக்கு மட்டும் சுவாமியை பார்க்கணும்னு அவ்வளவு அன்பும் ஆர்வமும் இருந்தும் அவருடைய கவனம் அந்த எறும்புல இருந்து மட்டும் மாறாம இருக்கு. சுவாமி வர்றாங்கன்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த எறும்பையே தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். சுவாமி மெல்ல 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 நடந்து அவர் முன்னாடியே வந்து நின்றுறாங்க. இன்னும் ஒன்னையுமே இவருக்குள்ள ஒரு பதட்டமாக, எறும்பு சுவாமியுடைய பாதத்துக்கு கீழே தான் மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட பாத நமஸ்காரம் எடுக்கிறாரு. அப்படி எடுக்கும் போதே அவர் மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனை, சுவாமி அந்த எறும்பை எப்படியாவது காப்பாத்திருங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப சுவாமி எதுக்கு இவங்க முன்னாடி நேரா வந்து நின்னாங்கன்னா, இவங்க வரிசையிலே பின்னாடி உட்கார்ந்துருந்த ப்ரொஃபசர்ஸ்ட சுவாமி பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு சுவாமி அப்படியே மெல்ல நகண்டும் போது இவர் கீழே தான் பாக்குறாரு. அந்த கார்பெட்ல அந்த எறும்பும் மெல்ல அங்கிருந்து நகண்டு போகுது. அப்ப வேற சுவாமிகிட்ட தேங்க்யூ சொல்றாங்க. சுவாமி தேங்க்யூ சுவாமி, அந்த எறும்பை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுவாமியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சுவாமி நடந்து போறதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 ஸ்டெப்பு நவண்டவுனையும் சுவாமி அப்படியே நிக்கிறாங்க. நின்று திரும்பி இவரை தான் கண்ணோட கண்ணா பாக்குறாங்க. இவர் அப்படி சுவாமி அப்படி பாக்குறாரு. சுவாமி உன்னையும் அந்த எறும்பும் என்னோட பாத நமஸ்காரத்துக்காக தான் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அதிர்ச்சி கலந்த ஆனந்தம் அந்த கண் வழியா பொங்கி வர்றதை தான் அப்ப பார்க்க முடிஞ்சது. ஜெய் சாய்ராம்.